வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு காய்கறியில் ரொம்பவே சுவையானதும் அதே நேரம் அநேகர் அவாய்ட் பண்ணக்கூடிய கொத்தவரங்காய். ஆமாங்க, இதை வச்சு ஒரு மசால் சூப்பராக பண்ண போகிறோம். இது வாயு தொந்தரவு தருன்னு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதையே ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மசாலாவை ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அடிக்கடி தேடி தேடி வாங்கி சமைச்சு கொடுப்பீங்க. அட ஆமாங்க, அம்புட்டு ருசி. இதை செஞ்சீங்கன்னா அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அடுத்து இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா கேரட்டுங்க. கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. 2 கேரட்டுங்க. வெங்காயம் வந்து 2ங்க நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம். கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடயே சீரகம் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்குங்க. இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு சீரகம் சோம்பு பொரிட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வாதி கொடுங்க. பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நெருக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி துண்டுகளாக சேர்த்துக்குங்க. இதே வதக்கலாம். இதில் பூண்டு சேர்க்குறதுனால வாயு தொந்தரவு இருக்காதுங்க. இப்போ நெருக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிடுங்க. கருகாமல் பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் கொத்தவரியை வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்க்க போகிறேங்க. கொத்தவரங்காயை அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த காய் நிறைய சேர்க்குறாந்தா இட்லி கொப்பரையில் ஒரு ஆவி கட்டி அப்புறம் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ வதக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த எண்ணெயில் காய் வதங்கணுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 பழங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து வதக்கிவிடுங்க. ஓகேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் நம்முடைய மதுரை மிளகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. அது கூடயே குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து வதக்கிவிடுங்க. நீங்கள் காரம் சாப்பிட்றா இருந்தால் காய்க்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். காயில் இஞ்சி போட்டு சேர்க்குறதுனால இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே நேரம் வாயு தொந்தரவு இருக்காதுங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க. இந்த மசாலாவை ஒயிட் ரைஸோடு கலந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி கூடயும் சூப்பராக இருக்குங்க. பூரிக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசை அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். என்னால் இது கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஏன்னா நீங்கள் இதுவரை சாப்பிடாத டேஸ்ட்டில் இது இருக்குங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. சுவையான கொத்தவரங்காய் மசால் சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு வைக்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட சுவை அள்ளுங்க. கொத்தவரங்காய் 3/4 வாசி வெந்துருச்சுங்க. இப்போ கேரட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்துடலாம். கேரட் நறுக்கி சேர்க்கணாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா செஞ்சிங்கன்னா அப்படியே வீடே மணக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. இதோட வாசனை பார்த்து ஏன்னா நான்வெஜ்ஜாக கேட்பாங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலில் சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கசகசா, தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இதோட வாசனை பார்த்த உடனே அப்படியே பசிக்குங்க, கபகபன்னு எடுக்குங்க. இப்போது இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான உடனே இறக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறனால நல்லா சுண்டை வைக்கணுங்க. நல்ல கெட்டியாக வரணுங்க. இது நல்லா கொதி வரணுங்க. காய் வேகிறதுக்காக மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. அப்படியே மணக்குதுங்க. வீடே வாசனையாக இருக்குங்க. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம். காய் வெந்துருச்சுங்க. ஆனால் தண்ணி இருக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விடலாம். உப்பு காரம் சரியாக்கன்னு பார்க்கலாம். சூப்பருங்க, அருமையாக இருக்குங்க.
நீங்கள் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு கொடுத்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்குங்க, சூப்பருங்க. என்னதான் அருமையாக சமைச்சாலும் கடைசியில் ஒரு தாளிப்பு போடணுங்க. தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு 2 சீரகம் 2 சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன். இதில் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இதனாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். அதுக்குரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகா வத்தலை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுங்க. நல்லா பொரிஞ்சிச்சுங்க. தாளிச்சு அந்த பொருட்களை அப்படி பக்கத்தில் கொதிச்சுட்ருக்கு இல்லையா, அதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டேங்க. நாம் இது தாளிக்கிறதுனால நல்ல வாசனையும் இதோட டேஸ்ட்டும் கூடுங்க. இப்போ நல்லா கலந்துவிடுங்க. இந்த கொத்தவரங்காய் மசாலா நீங்கள் சுட சுட சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக அப்பளம் போதுங்க. சூப்பராக இருக்குங்க. இதுலேயே எல்லாம் காரம் சாரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதில் தண்ணி நல்லா வற்றணுங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. நான் இதுக்கு பக்கத்துலேயே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக அப்படி மெத்துன்னு இருக்குங்க. சப்பாத்தி கூட இது சூப்பராக பொருந்துங்க. சுட சுட சப்பாத்தியோடு இந்த சூப்பரான மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்ல வாசனை வருதுங்க, சூப்பராக இருக்குங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மசால் அப்படி இருக்குங்க. இதை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக பசிக்குங்க. நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள். நான் இப்போது சப்பாத்தி எடுத்து சாப்பிட போகிறேன். அப்படியே பிச்சு அப்படியே துவைச்சி சாப்பிட்லாங்க. பாருங்கள், அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. உங்களை விட்டுட்டு சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. சூப்பருங்க. இது ஒரு முறை செஞ்சிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மிச்சம் இருக்காதுங்க. சூப்பருங்க. கொத்தவரங்காய் ரொம்ப சத்தானதுங்க. அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. ஓகேங்க. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்தியான இந்த காயை இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.